வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தமிழ் 1லேருந்து 50 வரை. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் 51லேருந்து 100 கொஸ்டின் வரை பார்க்கலாம். 1. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? ஆப்ஷன் பி மணிமேகலை. அடுத்து, அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள், மன்னுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? ஆப்ஷன் சி மணிமேகலை. ஆப்ஷன் சி மணிமேகலை. அடுத்து, குறுந்தொகை நூலின் பாவகை எது? குறுந்தொகை நூலின் பாவகை எது? ஆப்ஷன் டி அகவற்பா. அடுத்து, துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்செறிந்தன்னை நிரந்தினான். இக்கூற்றுக்குரியவர் யார்? ஆப்ஷன் டி குகன். அடுத்து, 14 கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆப்ஷன் டி ஏலாதி. அடுத்து, பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? ஆப்ஷன் சி நாலடியார். அடுத்து, கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ் ஆகும். ஆப்ஷன் டி நல்லெண்ணங்கள். அடுத்து, பொருட்பாலின் இயல்கள். ஆப்ஷன் பி அரசியல் அங்கவியல் ஒளியியல். ஆப்ஷன் பி அரசியல் அங்கவியல் ஒளியியல். அடுத்து, வேய்ப்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. ஆப்ஷன் சி மூங்கில் போன்ற தோல். அடுத்து, பிறவினை சொற்றொடரை கண்டறிக. ஆப்ஷன் டி எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். அடுத்து, தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ அயர்க்கூற்று வாக்கியம். அடுத்து, பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். ஆப்ஷன் சி பிறவினை வாக்கியம். ஆப்ஷன் சி பிறவினை வாக்கியம். அடுத்து, அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? ஆப்ஷன் சி காலப்பெயர். அடுத்து, வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்காரச் செய்க. ஆப்ஷன் பி மாணவர்களை வட்டமாக உட்காரச் செய்க. அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆப்ஷன் சி நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அடுத்து, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. ஆப்ஷன் சி கண் காடை கீரன் கெண்டை கொன்றை. அடுத்து, சொல்லுக்கேற்ற பொருளறிக. ஆப்ஷன் ஏ வலிமை திண்மை. அடுத்து, சரியான இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ மான் வேதம். அடுத்து, ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆப்ஷன் ஏ ஒளி நகல். அடுத்து, மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். பெரிய. ஆப்ஷன் ஏ பெரிய. அடுத்து, பாகற்காய் பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அடுத்து, பைந்நினம் பிரித்தெழுதுக. ஆப்ஷன் சி பசுமை கூட்டல் நினம். அடுத்து, திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல். ஆப்ஷன் டி பெரிய புராணம்.
ஆப்ஷன் டி பெரிய புராணம். அடுத்து 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஆப்ஷன் ஏ ஐங்குறுநூறு. ஆப்ஷன் ஏ ஐங்குறுநூறு. அடுத்து தவறான இணை எது? ஆப்ஷன் சி அகத்திக்கீரை கண் நோய். அடுத்து பொருந்தாத இணை எது? ஆப்ஷன் சி வடமலையில் இருந்து வந்தது கரிமிளகு. ஆப்ஷன் சி வடமலையில் இருந்து வந்தது கரிமிளகு. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்குமலை. அடுத்து தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ ராணி மங்கம்மாள். அடுத்து காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைத்த ஊரின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ஆட்டையாம்பட்டி. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். அடுத்து அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு 2005. ஆப்ஷன் ஏ 2005. அடுத்து தமிழில் சதுரகாதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டவர்? ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். அடுத்து தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். அடுத்து பரிதிமாற் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் வி. கோ. சூரியநாராயண சாத்திரியார். அடுத்து தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் பி மாக்சு முல்லர். அடுத்து இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? ஆப்ஷன் டி எமினோ. அடுத்து விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ போட்டி. அடுத்து ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் சி எடிசன். ஆப்ஷன் சி எடிசன். அடுத்து எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர்? ஆப்ஷன் பி சீசு செல்லப்பா. ஆப்ஷன் பி சீசு செல்லப்பா. அடுத்து வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலையை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி. அடுத்து ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் டி ஈரோடு தமிழன்பன். ஆப்ஷன் டி ஈரோடு தமிழன்பன். அடுத்து தமிழகத்தின் வேர்ல்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர்? தமிழகத்தின் வேர்ல்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர்? ஆப்ஷன் சி வாணிதாசன். ஆப்ஷன் சி வாணிதாசன். அடுத்து வாழ்வினிற் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? புதுவை அரசு. அடுத்து இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூற் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். அடுத்து வாகீசர், அப்பர், தருமசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். அடுத்து ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி மருதகாசி. அடுத்து
காவடிச் சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர்? ஆப்ஷன் பி சென்னிகுளம் அண்ணாமலையார். ஆப்ஷன் பி சென்னிகுளம் அண்ணாமலையார். அடுத்து கலிங்கத்துப்பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகள் எண்ணிக்கை யாது? ஆப்ஷன் பி 599. அடுத்து நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகளில் இடம்பெற்ற நூல்? ஆப்ஷன் சி கலிங்கத்துப்பரணி. ஆப்ஷன் சி கலிங்கத்துப்பரணி. அடுத்து அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? ஆப்ஷன் சி புறநானூறு. ஆப்ஷன் சி புறநானூறு. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.